ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஸ்டோரி பேர் கதற சத்தம். லிஸி ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் என்ன, சம்டைம்ஸ் அவங்க அம்மா சொல்கிறது கேட்க மாட்டா. ஒரு நாள் அவங்க அம்மா வெளியில் போக வேண்டியதாயிடுச்சு. அதனால அவங்க அம்மா லிஸிட்ட சொன்னாங்க, லிஸி, நான் வெளியில் போகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வாங்கிக்கோ, ஆனால் ஜங்க் ஃபுட் எதுவும் வாங்காத அப்படின்னு சொன்னாங்க. லிஸி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏதாவது வாங்கலான்னு காசு எடுத்துகிட்டு வெளியில் போனான். வெளியில் போய் பார்த்தா அங்கே நிறைய கடையில் நிறைய ஜங்க் ஃபுட் தான் இருந்துச்சு. அதனால் நிறைய ஜங்க் ஃபுட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டா. விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா அந்த ஜங்க் ஃபுட் பேப்பரெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, லிஸி, நான் தான் உன்னை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னாங்க. அதுக்கு லிஸி சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா சமைக்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா லிஸி ரூம்லேருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. போய் பார்த்தா லிஸி அழுதுட்டு இருந்தா. அவளுக்கு செம்மையாக வயிறு வலிச்சிச்சு போல. அதனால அவங்க அம்மா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கா, அதனால தான் அவளுக்கு வயிறு வலி வந்திருக்கு. இன்னும் அவள் சாப்பிட்டுட்டே இருந்தான்னா அது சீரியஸ் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. அதை கேட்ட உடனே லிஸிக்கு செம்மையாக பயம் வந்துருச்சு. அதனால அவள் அன்னையிலேருந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஜங்க் ஃபுட் நம்மளுக்கு கெடுதல்லாம். அதனால நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.